ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரேஷன் பச்சரிசியை வாங்கி மாவாக்கி அதில் இன்றைக்கி நல்லா மொறு மொறு மொறுன்னு ருசியான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரேஷன் பச்சரிசியை மாவாக்கி அதில் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு நெருக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா 1.5 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஓமம் அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் கம்மன் இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் அதுவுமே நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஓமம், சீரகம், எள் இதெல்லாம் நம்ம முறுக்கு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ருசி. இப்போ காஞ்ச எண்ணெயில் ஒரு 2 குழிக்கரண்டி சின்ன கரண்டி தான் ஊற்றியிருக்கேன். அப்போத்தான் முறுக்கு மொறு மொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்போ கையால் கலந்து விட்டுக்கலாம். ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கி கழுவி காய போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறையா ரெசிபிகள் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி நிற்கணும். அப்போத்தான் சரியான பக்குவம் மாவு. இப்போ நான் உப்பு கல் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த தண்ணியத்தை இப்போ முறுக்குக்கு பிசைய போகிறேன். முறுக்கு மாவு இது பச்சை தண்ணி தாங்க, சுடு தண்ணி இல்லை. அதனால் நம்ம ஊற்றிட்டு தாராளமாக கையை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிறோம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறணுங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. தேவைன்னா அப்புறம் கூட நீங்கள் உப்புத்தூள் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி இதே தண்ணியில் கொஞ்சம் வச்சுருந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்றேன். நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறணுங்க. இந்த முறுக்கு ரேஷன் கடையில் வாங்கின அரிசி முறுக்குன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பொருட்களும் ரொம்ப வாசத்தை கொடுக்கக்கூடிய பொருள். அதனால் நீங்கள் கட்டாயம் ஓமமும் சேருங்க. ஏன்னா ஓமம் ஜீரணிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஜீரகமும் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சும்மா போட்டிங்கன்னா கமகமன் இருக்கும். அதுலேயும் அந்த எள் பார்த்திங்கன்னா நிறையா நான் போட்டிருக்கேன். முறுக்கு சாப்பிடையில் அவ்வளோ வாசமாக நல்ல ருசியை கொடுக்கக்கூடியது. இப்போ நான் ஸ்டார் மாதிரி இருக்கிறதத்தையும் முறுக்குழக்கில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாவை இந்த உலக்கு முறுக்குழக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே டயத்தில் 5 முறுக்குக்கு 6 முறுக்குக்கு நம்ம செஞ்சிடலாம். அந்த எடுத்து நம்ம வைக்கிற புளிகிற கட்டைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓயாமல் மாவு ஒரு 2 முறுக்கு 3 முறுக்கு புளிஞ்சதும் திருப்பி மாவு அதை உள்ளே தள்ளணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் முறுக்குழக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையும் ஈஸியாகவும் உங்களுக்கு முடியும். நீங்கள் எந்த அச்சில் வேணாலும் போட்டுக்கலாம். முறுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் அடுப்பில். போட்டதுமே நம்ம புளிஞ்சதுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சுக்கிறணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடாதீங்க. அதே டயத்தில் மாவை கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா கடுக்குன்னு இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம மாவை பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், இது ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தாங்க நான் போடுறேன். சில பேர் எண்ணெயிலே புளிஞ்சு விடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இப்படி பிளேட்டு கிண்ணத்துக்களை புளிஞ்சு விட்டு இப்படி எடுத்து தட்டி விட்டால் அது பாட்டுக்கு விழுந்துடும். முறுக்கு சரியாக தெரியும். புளிஞ்சு இப்படி எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா சலன்னு வேகணும். வெந்து அதுவாக அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச பின்னாடி நமக்கே தெரியும். அந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்களா? இந்த டயத்தில் நம்ம பிரட்டி போட்டுக்கிறணும். ரொம்ப ஒரு பக்கமே வேகட்டும்னா அந்த பக்கம் கறி போகும்.
அதனால கொஞ்சம் பார்த்து பிரட்டி விட்டுறணும். ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க இந்த முறுக்கு. அதே டயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இப்படி நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிரும், மாவெல்லாம் நல்லா வெந்த பின்னாடி. பாருங்கள், பொறுமையாக இருக்கணும். அதே டயத்தில் தீ வந்து நல்லா ஹையிலே எரியட்டும். நீங்கள் குறைக்கவே குறைக்காதீங்க. அப்புறம் முறுக்கு வந்து வதக்கு வதக்குன்னு இருக்கும், கலருதே மாறும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. அதனால ஹையிலே வச்சு நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்ல கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ முறுக்கை எண்ணெய் இல்லாமல் ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் முறுக்கு, தட்டை, இந்த ரேஷன் பச்சரிசி மாவில் கொழக்கட்டை, நீர் கொழக்கட்டை, அல்வா, புட்டு, இடியாப்பம் இப்படி செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அரிசியை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு சட்டையும் போட்டு காட்டுறேன். சும்மா பக்காவாக வெந்துக்கிட்டு வருது. ரொம்ப ருசியாக இருக்குங்க. வீட்டில் சும்மா இருக்கையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கடையில் போய் வாங்குகிற வேலையும் மிச்சம். ரெண்டாவது, கடையில் இப்போ விற்கிற பொருட்களை ஒரு பாக்கெட்டில் அடைச்சி வச்சு பெருசாக இருக்கும் பாக்கெட்டு, ஆனால் அதை எடுத்தோம்னா கட் பண்ணாமல் அப்படியே அமிங்கிடும் அந்த பாக்கெட்டு. என்னென்னமோ விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி முறுக்கு, கடலை மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, கடலை உருண்டை, இந்த மாதிரி சத்துக்களானதாக நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பாருங்கள், இதுவுமே நல்லா கலர் மாறிக்கிட்டு வருது. இப்போ இதை எடுத்துருவோம். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும், அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. பாருங்கள், முறுக்கு எப்படி பார்க்கும்போதே கடையில் வாங்குறது மாதிரி இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் சேப்பு தான் இதாக இருக்கும், மற்றபடி ஒரே நீட்டாக வராது எனக்கு. பாருங்கள், ஆனால் முறுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதுவுமே இன்னொரு இது எடுத்து போட்டேன், அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 3 இதுக்கு 4 இதுக்கு தேங்க வந்துச்சு முறுக்கு. அந்த மாவு நல்லா வெந்துருச்சு. நல்லா இது கொஞ்சம் ப்ரௌனிஸாக இருக்குது. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ரேஷன் கடை பச்சரிசி மாவில் சும்மா ஜம்முன்னு முறுக்கு வந்துருச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.